நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராசிபுரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பல கடைகள் முன்பு குளம் போல் தேங்கி நின்ற சாக்கடை நீர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சாக்கடை கால்வாய் நிரம்பி வழிந்து அங்குள்ள பழக்கடைகள் முன்பு குளம் போல் நின்று துர்நாற்றம் வீசியது. இதனால் பேருந்து நிலையத்திற்குள் தங்களது குழந்தைகளுடன் செல்லும் பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் உள்ளே செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதனால் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் பழக்கடை வைத்திருப்போரின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதுபோன்று ஒவ்வொரு முறையும் கனமழை வரும்பொழுதும் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள தங்களின் கடையின் முன்பு துர்நாற்றத்துடன் குளம்போல் தேங்கியிருக்கும் சாக்கடை நீரை அவர்களே சுத்தம் செய்யும் அவல நிலை உண்டாகிறது. இதனால் அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுத்து ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள சாக்கடை கால்வாயை தூர்வாரி புதிதாக சீரமைத்து ராசிபுரம் பேருந்து நிலையத்திற்குள் சாக்கடை நீர் வராத வண்ணம் கட்டித்தரும்படி பழக்கடை உரிமையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.